செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் அவர்களே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், கூட்டணி இயக்கங்களின் நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகள், முன்னணி செயல் வீரர்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி, நீண்ட நாளாக இணைந்து பயணம் செய்யக்கூடிய கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய கூட்டணி இல்ல. அதனால எந்த கூட்டணின்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க கொடியை இறக்கினாலும் எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால தோழமை கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய கொடிகளை, திமுக கொடி உள்பட எல்லா கொடியும் கொஞ்சம் இறக்கி பிடிச்சிங்கன்னா நானும் எல்லாரையும் பார்க்க முடியும், எங்களையும் எல்லாரும் பார்க்க முடியும். நன்றி. நம்முடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகாலட்சுமி அவர்கள் 3 முறை பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவராக 2 முறை பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர், உங்களுக்காக உழைத்திருக்கக்கூடிய ஒருவர், உங்களோடு பயணம் செய்திருக்கக்கூடிய ஒருவர், உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அவசியமில்லாத ஒருவர் தான் நம்முடைய மகாலட்சுமி அவர்கள். அதனால் உங்களுடைய வாக்குகளை, பொன்னான மேலான உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வந்து மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்கும் போது நாங்கள் உரிமையோடு உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்துல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிருக்காரு. அதுக்கு மேலேயும் நிறைவேற்றி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். மகளிர் உரிமை தொகையை தேர்தல் நேரத்துல கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல புதுமை பெண் திட்டத்தின் வழியாக, தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக நம்ம வீட்டு பிள்ளைகள் கல்லூரியில போய் படிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை தாண்டி காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லல, ஆனாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துல போய் மதிய உணவு வரை காத்திருக்க கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு 5வது வகுப்பு வரை அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் பல திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி எல்லாருக்கும் என்னென்ன தேவை, நான் முதல்வன் திட்டம் என்று வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கக்கூடிய தாயுமானவன் திட்டம், வீடு தேடி மருத்துவ வசதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டம், ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்னுயிர் காப்போம் 48 என்ற மிகச் சிறப்பான திட்டத்தில் லட்சக்கணக்கானவர்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன்
அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எதிரணியிலே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு திட்டத்தை மக்களுக்கு செஞ்சிருக்காரா? எதையாவது செயல்படுத்தி இருக்காரா? இல்ல. அவருடைய திட்டம் என்னன்னா ஓபிஎஸ் அதிமுக இருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு திட்டம் போட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக அவருக்கு முன்னால் இருந்த ஓபிஎஸ் வெளியேற்றி இன்னைக்கு அவரு நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியால மட்டும்தான் காப்பாற்ற நம்மோடு இணைந்து கொண்டிருக்கிறார். அடுத்த திட்டம் யார் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரோ, யாரோட ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் ஆனாரோ அந்த அம்மையார் சசிகலா அவர்களையே அதிமுக இருந்து வெளியேற்றிய திட்டம். அடுத்த திட்டம் அதிமுகவை டெல்லியில அடிமையாக அடமானம் வைத்திருக்கக்கூடிய திட்டம். அடுத்த திட்டம் அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றக்கூடிய திட்டம். இதுதான் அவர் வெற்றிகரமாக செய்திருக்கக்கூடிய திட்டங்கள். ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய கட்சியை பற்றி அக்கறை இல்லை. அதிமுக அவர் கையில இருக்கணும், அதுக்காக எதை வேண்டும் என்றாலும் செய்வார், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வார். ஆனா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க எல்லாரையும் நம்ம பார்த்திருக்கோம். அவங்க கட்சி அவங்க கையில இருந்ததே கிடையாது. தேர்தல் முடிஞ்ச உடனே இவரை ஒருவேளை ஏதாவது மாநிலத்துக்கு கவர்னரா அனுப்புவாங்க, எடப்பாடிய ஏதாவது இடத்துக்கு கவர்னரா வேணா அனுப்புவாங்களே தவிர அதிமுக அவர் கையில இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவர் தான் எதிரணியிலே நின்று கொண்டு நம்மை பார்த்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய பிஜேபியோடு. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரை சொல்ல மனசு பிஜேபியோட கூட்டணி.
தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை தருகிறேன் என்று சொல்லி இன்னைக்கும் அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லார் வீட்லயும் பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டிகளை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே மக்களுக்கான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்கு பிறகு நிச்சயமா நம்ம தான் வெற்றி பெற போகிறோம். அதனால அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த முறை இன்னும் 2 மாசத்துல ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் சகோதரிகளுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையை 2000ஆக உயர்த்தி தருவேன் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு தரக்கூடிய 1000 ரூபாய் 1500ஆக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். படித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பயிற்சி நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக உருவாக்கி தரப்படும். அந்த நேரத்தில் அந்த 6 மாசத்துக்கு அவங்க மனது சோர்ந்து கூட விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். லேப்டாப்பை நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் எந்தவித மின் மீட்டரும் பொருத்தாத மோட்டார்கள், எந்தவித மின் மீட்டரும் பொருத்தாத மோட்டார்கள், புதிய மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் செய்கிறேன் என்றால் செய்வார், சொல்வதை செய்வார், செய்வதை மட்டுமே சொல்வார். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்காக, நெசவாளர் கைத்தறி நெசவாளர் நீண்ட நாளாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, அவங்களுடைய ஓய்வூதியம் 1200 அதுவும் 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். செயல்பாடின்றி இருக்கக்கூடிய தறிகளை மறுபடியும் நவீனப்படுத்தி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நெசவாளர்களின் எண்ணிக்கையை 2 லட்சமாக உயர்த்துவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த தறிகளை நவீனப்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 10,000 தறிகளை நவீனப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மானியமும் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இந்த பகுதியில கைத்தறி பூங்கா அமைக்கப்படும். கமண்டல நதி தூர்வாரப்பட்டு இருபுறமும் பலமான கரைகள் அமைக்கப்படும். இந்த பகுதியில் நெல் அதிகம் விளையக்கூடிய பகுதிகளில் சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும். வேளாண் தொழில் பூங்கா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். கால்நடைகளுக்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருத்துவமனை, கால்நடை மருத்துவமனை துவங்கப்படும். இதெல்லாம் நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் உங்களுக்காக செய்து தரக்கூடிய திட்டங்கள். இங்க ஏற்கனவே செய்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், ஆரணியில பட்டு பூங்கா 42 கோடியில உருவாக்கப்பட்டு 1500 குடும்பங்கள் பயன்பெறக்கூடிய அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆரணி எட்டுவாடி சாலையில 2 வழி தடத்தினை 4 வழி சாலையாக 130 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி தரம் உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது.
செய்யூர் வந்தவாசி போலூர் சாலை மற்றும் செய்யூர் பனையூர் சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தி 3 புதிய புறவழி சாலைகள் பல கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. களம்பூர் பேரூராட்சியில குடிநீர் திட்ட பணிகள் 17 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு 60% பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், இன்னும் செய்ய இருக்கக்கூடிய சாதனைகள் எத்தனையோ இருக்கிறது. அந்த சாதனைகளை எல்லாம் செய்வதற்கு மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய முதலமைச்சர், அதை நான் சொல்லவே வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மிக முக்கியமான தேர்தல் அறிவிப்பு உறுதி என்னன்னு 8000 ரூபாய்க்கான கூப்பன் ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அறிவிப்பு. ஏன்னா மற்றவங்களை போல உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட பரவாயில்ல, நான் இன்னொன்னு கொடுப்பேன் நீங்க வச்சுக்கணும்னு இல்லை. உங்க வீட்டுல எது தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வாங்குவதற்கு நான் 8000 ரூபாய் தருகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிக்கலாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்